friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நம்ம பார்லர் தான் போறோம். ஏன் பார்லர் போறோம் அப்படினா நம்ம வெட்டிங் சீரிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 2 நாள்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் எல்லாமே. சோ அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் செல்ஃப் க்ரூம் பண்ணனும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு நான் அம்மா என் தம்பி 3 பேர் தான் வந்துட்டு பார்லர் போறோம். சோ அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணனும் அப்படினு நான் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். என்ன அப்படினா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிங்க லைக் வந்து எதுக்காக இவ்ளோ எடுத்துட்டு போற நீ போறது மாத்திரம் நான் வீட்டுக்கு தானே நீ இவ்ளோ எடுத்துட்டு போற ஒரு மாத்திரை மருந்து கூட வாங்க முடியாதா பெங்களூர்ல அப்படி இப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட என்கேஜ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்கேஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து April 13 நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பிளான் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வெட்டிங் வந்து எக்ஸாம்ஸ்லாம் முடிட்டு இன்டர்ன்ஷிப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த டேட்ஸ் பேசினாங்க ஆக்சுவலாக ஃபேமிலி 2 ஃபேமிலியுமே கலந்து பேசினப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்கேஜ்மெண்ட் டேட்டை தாண்டி போயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் டேட் தாண்டி ஒன் இயர் தாண்டி போயிடக்கூடாது. கரெக்டா 1 இயர் தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள மேரேஜ் வைக்கணும். அதனால வந்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சனால சரி ஓகே அதுக்கு முன்னாடி என்ன நல்ல நாள் அப்படின்னும் போது வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா தை மாசம் அப்படின்றது வந்து கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னனால தை மாசம் மீன்ஸ் ஜான் மந்த். ஸோ ஜான் மந்த்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லி தான் ஃபிக்ஸ் பண்ணது. இல்லை அப்படின்னா அது வந்து மே ஜூன் அந்த மாதிரி இழுத்துட்டு போயிருக்கோம். அதனால் இப்போ எனக்கு வந்து இன்னும் இன்டர்ன்ஷிப் வந்து இன்னும் முடியலை. ஸோ இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து இன்னும் எனக்கு எப்போ முடியும் மே மந்த் அந்த மாதிரி தான் ஏப்ரல் ஆர் மே மந்தில் தான் முடியும். ஸோ வந்து அது வரைக்கும் நான் இங்கே சென்னையில் அப்பா வீட்டில் அம்மா கூட தான் இருப்பேன். நான் அப்பா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுவார், அவர் பெங்களூரில் அங்கே அவருக்கு ஒர்க் இருக்கனால அவர் அங்கே ஒர்க் பண்ணுவார். நம்ம இங்கே இருப்போம். அப்பப்போ வந்து பார்க்கறது இல்லை நம்ம அங்கே போகிறது அவர் இங்கே வர்றது அந்த மாதிரி லீவ் கிடைச்சாதான் அது நடக்கும். ஸோ அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதனால் இப்போதைக்கு இப்போ பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஹனிமூன்னு ஒன்று போங்க. அது வந்து ஆஃப்டர் நீ இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு நீ அங்கே போயிட்டு போகிறது வந்து ஆகுமா நமக்கு தெரியாது. அந்த டைமில் உங்களுக்கே வந்துட்டு அடுத்தது வேலை ஏதாவது வந்துடும் ஏதாவது ஒன்று இருக்கும் அது பார்ப்பீங்க நீங்கள் உங்களால் போக முடியாது உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போவே போயிடுங்க. ஏன்னா என்னோட வெட்டிங் முடிச்சுட்டு இங்கே சென்னை ரிசப்ஷனுக்கும் என் வெட்டிங்க்கும் வந்து 1 வீக் கிட்ட வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த 1 வீக் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாமே. அந்த 1 வீக் நீங்கள் அங்கே உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து பிளான் பண்ணி நானும் என் ஃபியான்சியும் பிளான் பண்ணி தான் வந்து இப்போ வந்துட்டு ஹனிமூன் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி புக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக வந்து நான் நிறையா விஷயங்கள் பேக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம போகிற இடத்துல நமக்கு ஏதாவது கோல்டோ காஃபோ அங்கே போய் வந்து தெரியாத ஊரில் போய் நம்ம வந்துட்டு மாத்திரை கொடுங்க மருந்து கொடுங்க நம்மளால கேட்க முடியாதுல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நமக்கு இப்போ வந்து மாத்திரை மருந்து எனக்கு மட்டும் நான் எடுத்து வைக்கல, நான் என்னோட ஃபியான்சிக்கும் சேர்த்து தான் எடுத்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி எல்லாமே எடுத்து வைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு கமெண்ட்ல அவங்க கேட்டிருந்தாங்க ஏமா கிடைக்காதா அப்படின்ட்டு. ஆக்சுவலி பெங்களூருக்காக நான் எடுத்து வைக்கல, அதை எடுத்து வச்சது வந்து நான் போகிற ட்ரிப்புக்காக தான் எடுத்து வச்சேன். ஏதோ ஒரு சேஃப்டி பர்பஸ் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்ல ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்ம எங்கே போகிறது ராத்திரி நேரம் ஏதாவது ஊர் பேர் தெரியாத இடத்துலலாம் நம்மளால சுத்த முடியாது இல்லையா. அதனால அந்த மாதிரி எடுத்து வச்சது தான் வந்து அந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஸோ வந்து கமெண்ட்ஸில் வந்து இன்னொரு கமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து நீ வந்து மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி பேக் பண்ணலை ஏதோ பெரிய ட்ரிப்புக்கு போகிற மாதிரி பேக் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து என் மதுரையில்லா வீட்டில் இருக்க போது 1 or 2 days தான் இருக்க போகிறேன். எனக்கு எங்கள் 2 பேருக்குமே கிடச்சது வந்து ஒரு 15 days லீவ் தான். அந்த 15 days லீவ் வந்து சரி ஓகே நம்ம வெளியில் போயிடலாம் ஊருக்கு போகலாம் ஊருக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கெல்லாம் இருந்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்காக தான் நான் ஆக்சுவலி அவ்வளோ பேக் பண்ணது. நான் ட்ரெஸ் பேக் பண்ணதும் சரி பேகு எல்லாமே பேக் பண்ணது நான் வந்துட்டு ஹனிமூனுக்காக வெளியில் போகிறதுனால தான் நான் வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி வைக்கிறேன். மற்றபடி இன்னும் இங்கேருந்து ஃபுல்லாலாம் நான் இன்னும் கிளம்பல. அதுக்கு இன்னுமே ஒரு 3 months இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன். இப்போதைக்கு ஊருக்கு போகிறதுக்கு தான் நான் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதுதான் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன், அதை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டைம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு கிளம்பி பார்லருக்கு போவோம். ஓகே, அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன். அப்பனுக்கு உன்னோட தூக்கம் தான் இப்போ முக்கியமாக போச்சியா?
ஆட்டோவில் போங்க நம்ம சுட்டாரு. அவன் தூங்க தான் போறாரு, தூங்கிட்டு போயிட்டான். அதை சொல்றேன். போர் அடிக்கும்ல, அதனால வந்து டாடி என்ன சொல்லிட்டாருன்னா நான் வரல நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஆட்டோ புக் பண்ண ஃப்ரெண்ட் அங்கிள் தான் நமக்கு, நான் அவர் தானே. ஆமாம் ஆமாம், அவரை புக் பண்ணி இப்போ போயின்னு இருக்கோம் நாங்கள். ஏன்னா அவர் பத்திரமா கூட்டின்னு போயிடுவாருன்னு நம்பிக்கையில ஒரு தூங்குறாரு. ஆமாம், ஏன்னா நம்ம ஏரியாக்காரு, நம்ம ஆளு நம்பி பிள்ளைங்களையும் பொண்டாட்டியும் அனுப்பலாம் அப்படிங்கிற நிலைமை அவர்கிட்ட நம்பிக்கை இருக்கிறது. அதனால என்னடா மூஞ்சி சொரிஞ்சு காட்டினுங்கிற, தாடி வந்து போய் நல்லா ஷார்ட் பண்ணிட்டு வா, 15 நாள்ல கல்யாணம் தண்ணி கரெக்டாக வளர்ந்துரும்டா. மொட்டை அடிச்சிரு. நான் தலை குளிச்சேன், எனக்கே அப்பாடான்னு இருக்கு. அந்த ஃபீவர் கோல்டுனால கொஞ்ச நாள் இருந்த தலைக்கு அது இப்போ இன்னைக்கு சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு குளிச்சிட்டேன் நான். கொடுக்குறாரு. ஓகே, ஆட்டோ விட்டுட்டு எங்கே போயிட்டா இருக்கோம், நம்ம வரலன்னு இருக்காரா பாரு. அங்கே உட்காந்துருந்தாரா இங்கே. இவர் தான் அந்த ஐயப்பண்ணா, நம்பிக்கைக்குரிய சின்னம். இவர் தான் அது. இந்த ஆட்டோவில் தான் இப்போ நாங்கள் போகிறோம். எவ்வளோ நேரம் எத்தனை மணினாலும் நம்ம கூப்பிட்டாலும் அதான் வரும். எங்கேயாவது வந்து ஆமால நீங்களா இல்லை, நீங்களே என்னன்னா உங்களை பற்றி இப்போ அவன் நம்பிக்கையாக பேசுவீங்க, நாங்கள் பெருமையாக பேசிட்டு வந்தா. கரெக்டா சொன்ன டைம் போறோமா இல்லையா? அதுதான் முக்கியம். 8:30 மணிக்கு அங்கே போகிறது, கரெக்டாக 8:30 மணிக்கு நாங்கள் போயிட்டோம். 8:30 மணிக்கு முன்னாடியே போயிட்டோம். 10 நிமிஷம் முன்னாடி போயிட்டோம். ஆக்சுவலி இன்னுமே முன்னாடி போயிருப்போம். அந்த வழி தான் ஒன்று காமெடியாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா டாஸ்க் பண்ணுறோம். கரெக்ட். ஓகே. ஐயாப்பா, ஆட்டோவில் இதுதான் பிரச்சனை நமக்கு. ஆட்டோ எகிறதுக்கு போகுது ஆட்டோ. ஓகே, நம்ம போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுதுன்னு மோனா காட்டும். என்ன பண்ண போனதில்லை. திருத்து மறுத்து போச்சு எனக்கு. கால் எடுத்தாலும் மறுத்து போயிடும். கல்யாண பொண்ணு அப்படிதான் இருக்கணும். ஓடுனா செய்ய, ஓனானா கரடி மாதிரி வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ போடுற ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குமா? நீங்க யோசிச்சு பாரு. என்ன தூக்குவா வச்சிருக்கு, வரும் தூக்குமா. அப்பதான் கல்யாண பொண்ணு கலையே வருமா? இது கால் முடி எடுத்தாங்க. ஆமா, கால் முடி எடுக்கணும், கையில முடி எடுக்கணும், ஐப்ரோ எடுக்கணும், எல்லாம் பண்ணாதான் கல்யாண பொண்ணு கலை வரும். ஃபேஸ்ல கூட வேக்சிங் பண்ணும், ஃபேஸ் வேக்சிங் பண்ணும். எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல, அதனால இந்த வேலையை நான் ஆமா, இந்த கரெக்டான டைம்ல வேணும். பட் ஆனாலுமே அது இது ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஃபேஷியல் ஹேர் ரெடி பண்ணிக்கிறேன், பிளேட் வச்சு ஒரு வேக்சிங் பண்ணி. அது ஆல்ரெடி எனக்கு இங்கே எல்லாம் இப்படி இப்படி வருதுன்ற கவலையை வச்சுட்டீங்க. இதை வேற எடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க ஏதாவது பண்ணாலும் சரின்ட்டா. கை கால் போனால் போயிட்டு பிரச்சனை இல்லை. வருமா போவரா? எப்படி இருந்தது? அப்படியே கொதிக்கிற நேரம் உட்காந்து இந்த மாதிரி இருந்தது. ஐயோ, நாங்கள் சொல்லியிருந்தேன், நானாச்சும் பரவாயில்லப்பா, நீ என் பொண்ணு என்ன பண்ணுறானே தெரியல. இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து வலியை தாங்கிக்கிட்டோம். ஒவ்வொரு நிமிஷமும் இல்லை, நான் வந்து அவங்க நிறுத்த சொல்லக்கூடாதுன்னே டிசைட் பண்ணிட்டேன். நான் வலியோட வலியாக எடுத்துருங்க எப்படியாவது. காலு ஏஜ் ஆக பெயின் ஜாஸ்தி ஆகுது. நானுமே எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா ஏஜ் ஆகும்போது நம்ம உடம்பு வலிமை கம்மியாகும் போது பெயின் ஆகுது. ஐயோ, எனக்கு என்ன வலிமை கம்மியாகுது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, மூஞ்சி நல்லா இருக்குடா. பாப்பா, என்ன பெட்டி திரும்பி கீழே இறக்கி வச்சுன்னு உட்காந்து. நீங்க பண்ண வேலை. நான் யூனோ கார்டு உள்ள எதுக்கு யூனோ கார்டு? ஃப்ளைட்ல ஏறும்போது போர் அடிக்கும். எவ்வளோ மணி நேரம் ட்ராவல் ஃப்ளைட்டில்? 5 hours உட்காந்து போம்ல வெயிட்டிங் இதில். ஓ, அங்கே சீட்டு கட்டு ஆட்டின்னு போய்ங்க. கேம்பிளிங் ஆடுறீங்கன்னு பிடிச்சி உட்கார போகிறாங்க. ரம்மி கூட இல்லை. ஓ, யூனோ அது. சரி சரி சரி, மறந்துட்டேன். இன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. சரி, போன விஷயத்தை பற்றி நீ எதுவுமே கேட்கலையே. எங்கே போன விஷயம்? பார்லர் போன விஷயம். என்னாச்சு? பார்லர் போயிட்டு எல்லாம் என்னத்துக்கு? ஹேர் ரிமூவுக்கு தானே போனீங்க. அப்புறம் என்ன பூச்சி புட்டிங்க எடுத்துட்டாங்களா? கை கூட இந்த வாட்டி நான் தைரியமாக கொடுத்துட்டு வந்தேன். இனி தைரியமாக தான் நீ கொடுப்ப, இல்லைன்னா அப்படியே முள்ளமன்றி மாதிரி முடிவு இருக்கும்ன்றதுனால முதல்ல இதை எடுத்து தள்ளுங்க. தெரியல எனக்கு. காலமா ஃபர்ஸ்ட் டைம்ல லைக் செம வலி. டபக் டபக்கு நிறுத்து. நீங்க நிறுத்தாதீங்க, வலியோட வலியா எடுத்துருங்க அப்படின்ட்டு
கமான் கமான் புடுங்கன்ட்டு உட்காந்து வந்தியா? ஆமா பச்சக் பச்சக்கு 2 கால் இருக்கு. ஐயோ என்ன விட்டுருங்க கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்புறமா வந்து ஏன் பாப்பா அந்த இது இருக்குல்ல நம்ம ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி சருன்னு எழுப்புமே, ஆனா அதுவும் செம்ம ஒலி வலிக்கும். அதுதான் டாடி பண்ணிட்டு வந்தேன் இன்னைக்கு. ஓ அதுதானா? ஏன் இப்ப வரைக்கும் இன்னும் இதெல்லாம் வரலையா? அந்த க்ரீம் போட்டுறது எல்லாம் வரவே இல்லையா? க்ரீம் போட்டு நம்ம இது ஒன்று அர்பன் இதில் ஒன்று போட்டு எடுத்துன்னு இருந்தேன். அதெல்லாம் பண்ணக்கூடாதான் அம்மாக்கு. அவங்க வலிச்ச மாதிரி நானும் போட்டு சதக் சதக் சதக்னு எடுத்து 2 சொட்டு கண்ணீர் பார்த்தோம் தான் அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டோம். அழகா ஒரு ஸ்ப்ரே வாங்கினோமா சர்ன்னு அடிச்சாரு. ஆமா அடிச்சு சரண்டு வலிச்சு தொடச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க வந்து அப்படிலாம் கிடையாது. இது தேவையில்லாத வேலை. இப்ப வேரோட எடுத்துருந்தா பண்ண தெரியுமா? எனக்கு இவங்க தான் அப்பர் லிப் இதெல்லாம் எடுத்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இன்னைக்கு சோக்கா எடுத்துட்டு போயிட்டேன். நான் எப்படி சொல்லுவீங்க நானும் பாக்குறேன். ஃபுல்லா சேவ் பண்ணி தான் நான் போனேன். நான் ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணேன். நானு அப்புறமா எதுவும் சொல்ல மறந்துட்டாங்க. சொன்னாங்க ஃபேஷியல் ஹேர் கூட ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு. நான் எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து தெரியாது, இப்போல்லாம் வந்து ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கனால நிறைய வருது இல்லை பிம்பிள்ஸ் எல்லாம். அதனால அது ஒரு சில பேர்லாம் எடுத்துட்டோம்னா கொச்சன்னு வந்துடும். அதனால இந்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனால முடி பிடிச்சி புடிங்க எடுத்தா பின்ன என்னத்துக்கு ஆகுது? ஆமா இதுவே டாடி எடுத்ததுக்கு அப்புறம் காலை பார்த்து அப்படியே திண்டா வீங்கிச்சு டாடி. கால் அப்படியே வச்சுட்டு அப்படியே உட்காந்து பார்க்க கூடாது நம்ம. ஒரு வழியா முடிச்சாச்சு. ஒரு வழியா முடிஞ்சிச்சு. நாளையில இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்துருவாங்க. அது டாடி நாளைக்கு we have one work. என்ன ஒர்க்குன்றத நான் சொல்றேன் உனக்கு. என்னன்னு சொல்லு. ஷால் ஒன்று வாங்கணும். நம்ம ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸுக்கு ஷால் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப வலி வேதனையோட போயிடுச்சு. பட் ஓகே காட்ஸ் கேஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஈவெண்ட்ஸ்க்கான வேலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு அதெல்லாம் வரும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் டங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.